வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு வீக்கெண்டில் சனி ஞாயிறில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸில் குரூப் 2 எக்ஸாமுக்குள்ள சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வாரம் சனி ஞாயிற்கு டெஸ்ட்டு சொல்லியிருந்தோம். அதில் ரெண்டாவது டெஸ்ட்டில் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வச்சுருந்தோம். அதில் 2 வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு. இது 3வது வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகிடுங்க. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் டெஸ்ட் எழுதி பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பேன். மறக்காமல் டெஸ்ட் எழுதி பார்த்துக்குங்க. ஸோ 11வது கேள்வி பாருங்களேன். 2/3, 3/5, 4/7 மற்றும் 9/13 மீப்போ எல்சிஎம் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா, சரிங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு பின்னத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிச்சிங்க. இந்த மாதிரி அதாவது மேலே கீழே நம்பர் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்கலாம் அல்லது ஹெச்சிஎஃப் கேட்கலாம். சரிங்களா? எது வேணாலும் கேட்பாங்க. ஸோ நான் ரெண்டுமே இதில் சொல்கிறேன். இப்போ எல்சிஎம் கேட்குறாங்கன்னு வச்சிங்களேன். இங்கே எல்சிஎம் கொஷனில் கேட்டாங்கன்னா அதே எல்சிஎம் மேலே வைங்க. அதுக்கு கீழே எல்சிஎம்க்கு அதுக்கு அடுத்தது ஹெச்சிஎஃபாக அதை கீழே போட்டுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி பின்னத்தில் கேட்டுட்டு எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேலே அப்படியே இது என்ன கேட்டிருக்காங்க எல்சிஎம்மே நேராக மேலே எழுதிங்க, கீழே ஹெச்சிஎஃப்னு எழுதிங்க. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ என்ன இதுக்கான அர்த்தம்னா, இப்போ மேலே இருக்குது பாருங்கள். அதாவது இருங்களேன், இது எழுதி காமிக்கிட்டுமா இன்னும் சிம்பிளாக புரியும். அங்கே பாருங்கள், இதில் என்னென்னா இப்போ 2/3, 3/5, 4/7, 9/13. கரெக்டாக? கரெக்ட். இப்போ இதில் வேறு ஒன்றும் இல்லை. மேலே இருக்கிற நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிற நம்பருக்கெல்லாம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஈஸி. சரிங்களா? இப்போ மேலே இருக்கிற என்ன நம்பர் 2, 3, 4, 9 அங்கே பாருங்கள். 2, 3, 4, 9 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? புரிஞ்சிச்சா? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்படி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும். அதாவது 2, 3, 4, 9 இந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா இந்த நம்பருக்கு ஒரு டான வகுத்தல் போட்டுருங்க. போட்டுட்டு இதில் எல்லா நம்பரும் ஒரு வாய்ப்பாடில் வரும் அப்படின்னா பரவாயில்ல. இல்லை வராதுன்னா மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வரும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் இறங்குங்க. அப்போ இங்கே பாருங்கள், 2, 4 இது 2ஆம் வாய்ப்பாடில் வரும். 3, 9 இது 3ஆம் வாய்ப்பாடில் வரும். சரி, நம்ம ஒன்று போடுவோம். இப்போ 2ஆம் வாய்ப்பாடில் 2ம் 4ம் வரும். அப்போ மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் ஏற்கலாம் இல்லையா? ஸோ நான் இந்த 2ஆம் வாய்ப்பாடில் வருது இல்லையா, எந்த வாய்ப்பாடில் வருதோ அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். எழுதிக்கிட்டு இப்போ பாருங்கள், 1, 2, 2, 3 2ஆம் வாய்ப்பாடில் வராது, அப்படியே இறக்கிங்க. 4 2, 4ன்னு வரும். 9 2ஆம் வாய்ப்பாடில் வராது, அப்படியே இறக்கிறேன். அவ்வளோதான். சரியா? கிளியராக புரிஞ்சிச்சா? ஓகே. இப்போ நமக்கு புதுசாக 1, 3, 2, 9ன்னு கிடச்சிருக்கு. இதுக்கு ஒரு டான வகுத்தல் போட்டுருங்க. போட்டு இதில் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும். அப்படி பார்த்தா 3, 9 ஒரு வாய்ப்பாடில் வரும். எதில்? 3ஆம் வாய்ப்பாடிலே. அப்போ ஒரு ஸ்டெப் இறங்கும். சரிங்களா? எந்த வாய்ப்பாடில் வருதோ அது இங்கே எழுதிக்கணும். அந்த வாய்ப்பாடில் 3ஆம் வாய்ப்பாடில் 3 எங்கே வருது அது இங்கே எழுதணும். 9 எங்கே வருது அதை கீழே எழுதணும். வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அப்போது 1 அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். ஓகே. அடுத்தது 1, 3, 3ன்னு வரும். 2 3ஆம் வாய்ப்பாடில் வராது. ஏதாவது நம்பர் வாய்ப்பாடில் வரலன்னா அந்த நம்பரை அப்படியே இறக்கலாம். அடுத்தது 9 பார்த்தா 3, 9ன்னு வரும். கரெக்டாக? கரெக்டுப்பா. இப்போ பக்கத்து நம்பர் வந்துருச்சு. இங்கே 1 1 இருக்குது. அவ்வளோதான். இதோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். பக்கத்து நம்பர் வந்துட்டாவே இதுக்கப்புறம் ஸ்டெப் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ நமக்கு கிடச்சிருச்சா? இப்போ என்ன பண்ணணும்னா அது பாருங்களேன், இப்போ எல்சிஎம் தானே. எல்சிஎம்னா என்னென்னா எந்தெந்த வாய்ப்பாடு இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 2ஆம் வாய்ப்பாடு, 3ஆம் வாய்ப்பாடு. கரெக்டாக? அப்போ அந்த 2, 3த்தையும் அப்படியே பெருக்குங்க. கூடவே இப்போ நமக்கு மீதி என்னென்ன இருக்குது இது. சரிங்களா? அவ்வளோதான். அது பாருங்கள், நான் போடுறேன் பாருங்கள். 2, 3 எழுதிக்கிட்டேன்னா அப்புறம் 1 கூட எதை பெருக்கினாலும் 1 தான் வரும், அதை விட்டுடலாம். அடுத்தது 2, அதுக்கு அடுத்தது 3, மீதி இருக்கிற நம்பரையும் சேர்த்து பறிக்கணும். இவ்வளோ தாங்க எல்சிஎம். புரியுதுங்களா? ஸோ என்னென்ன வாய்ப்பாடு பயன்படுத்தணுமோ அதையும் நான் பெருக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மீதி என்னென்ன நம்பர் இருக்கோ அதையும் சேர்த்து பெருக்குங்க. அவ்வளோதான். சரிங்களா? அப்படி பெருக்குனா இங்கே பாருங்கள், 3 6 இது 3 6 6 36 அப்படின்னு வரும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டா 36. அவ்வளோதான். சரியா? கிளியராக புரியுதுங்களா? ஓகே. இப்போ அடுத்தது ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹெச்சிஎஃப் எது கண்டுபிடிக்கணும்? அங்கே பாருங்கள், 3 5 7 13. அடடா, அது பாருங்களேன், நான் போடுறேன் 3 5 7 13. சரிங்களா? இதான் இந்த 4 நம்பர். இந்த 4 நம்பருக்கு நான் ஒரு டான வகுத்தல் போடுறேன். டானா வகுத்தல் போட்டுட்டு இப்போ ஹெச்சிஎஃப் எடுக்கணும். ஹெச்சிஎஃப்க்கான ரூல் என்னென்னா, டானா வகுத்தில் எத்தனை நம்பர்னா இருக்கட்டும், அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாடில் வரணும். வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும். இப்போ போன கணக்கு மாதிரி
வரலன்னா ஆன்சர் ஒன்று ஆகிடும். இதில் 3ன்றது பிரைம் நம்பர். இப்போ 3 வாய்ப்பாடில் மட்டும் தான் இருக்கும், 5 வாய்ப்பாடில் மட்டும் தான் இருக்கும், 7 வாய்ப்பாடில் மட்டும் தான் இருக்கும், 13 வாய்ப்பாடில் மட்டும் தான் வரும். எல்லா நம்பரும் ஒரு வாய்ப்பாடில் வரவே வராது. வரலன்னா இது ஆன்சர் 1, அவ்வளோதாங்க. அப்போ HCF 1. இப்போ கேள்வி என்ன, கொஸ்டினில் எல்சிஎம் தானே கேட்டாங்க. எல்சிஎம்னா என்ன சொன்னேன், மேலே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே HCF கண்டுபிடிக்கணும்னு சொன்னோன்னா, அப்போது எல்சிஎம் என்ன 36, HCF என்ன 1, அப்போது 36/1ன்னு சொல்லலாம், இல்லை வெறும் 36ன்னு சொல்லலாம். கீழே 1 வந்ததால் ஆப்ஷன் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷனில் இங்கே பாருங்கள், ஆப்ஷன் டியில் 36 மட்டும்தான் இருக்குது, அவ்வளோதான் ஆன்சர். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இன்கேஸ் இதே மாதிரி பின்னத்தை கொடுத்துட்டு இந்த இடத்துல HCF கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ HCF கேட்குறாங்களா, மேலே HCF கண்டுபிடிங்க, கீழே LCM கண்டுபிடிங்க. அதாவது இதுக்கான மீனிங் என்னென்னா, இப்போ மேலே இருக்கிற 2 3 4 9க்கு HCF கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிற 3 5 7 13க்கு LCM கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கேட்குறாங்களோ அது மேலகத்தை கண்டுபிடிக்கணுங்க, அதுக்கு ஆப்போசிட் கிழக்கத்தை கண்டுபிடிக்கணுங்க, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். கிளியராக புரியுதா, தெளிவாயிடுச்சுங்களா? சூப்பர். வாங்க அடுத்த கணக்கு. அடுத்து இது பாருங்களேன், இந்த கணக்கு பார்ப்போம். இது கூட இதே மாடல் தான், ஆனால் புள்ளி வச்ச நம்பர் கேட்பாங்க. சரிங்களா, சொல்கிறேன் இருங்க, இதெல்லாம் அடிச்சுட்டு வரேன். இதை அடிச்சிடுவோம். ஓகே, இங்கே பாருங்கள், என்ன கேள்வினா 0.6, 9.6 மற்றும் 0.12 இன் மீ போ மா LCM காண்க கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இப்போ LCM கேட்குறாங்க. ஸோ பயப்படாதீங்க. இப்போ என்னென்னா முதல் நம்பர் எழுதிப்போம், 0.6 9.6 அதுக்கப்புறம் 0.12. இப்போ இதுக்கு LCM கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இது மாதிரி புள்ளி வச்ச நம்பர் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஈஸிங்க. இந்த புள்ளி வச்ச நம்பரில் புள்ளிக்கு அப்புறம் இது 6ன்னு ஒரு டிஜிட் இருக்குது, இது புள்ளிக்கு அப்புறம் 6ன்னு ஒரு டிஜிட் இருக்குது, புள்ளிக்கு அப்புறம் 1 2ன்னு 2 டிஜிட் இருக்குது. இதில் மேக்ஸிமம் புள்ளிக்கு அப்புறம் அதிக நம்பர் எத்தனை இருக்குன்னு பார்த்தா 1 2ன்னு 2 டிஜிட் இருக்குது. சொல்கிறது புரியுதா? நல்லா புரிஞ்சுங்க. இங்கே நீங்களே பாருங்களேன், புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு நம்பர் 6ன்னு இருக்குது, இங்கே புள்ளிக்கு அப்புறம் அதே ஒரே நம்பர் 6ன்னு இருக்குது, ஆனால் இந்த புள்ளிக்கு அப்புறம் 1 2ன்னு 2 நம்பர் இருக்குது. ஸோ அப்போது இங்கே 2 நம்பர் இருக்கா, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை பாருங்கள், ரொம்ப ஈஸி. 0.6 கூட இங்கே மேக்ஸிமம் எத்தனை நம்பர் இருக்குது, 2, அப்போ 100ஆல் பெருக்கிங்க. சரிங்களா, கீழேயும் மேலேயும் 100ஆல் பெருங்க, அவ்வளோதான். ஏன்னா 3 நம்பராக மாறிடும், ரொம்ப ஈஸி. ஏன் அது மாதிரினா மேக்ஸிமம் இப்போ நீங்கள் இதாக கூட 10 கூட பெருக்கலாம், இதோட 10 பேருக்குன்னா இங்கே 10 பேருக்குன்னா புள்ளியே தான் இருக்கும். கரெக்டா? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, புள்ளி வச்சதுக்கப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது மேக்ஸிமம்னு பார்த்தா 2 டிஜிட் இருக்குது, 1 2ன்னு. அப்போ எல்லா நம்பராக கூடயும் 2 டிஜிட்டாக 100 பெருங்க, 2 0 பெருங்க, அப்படி சொல்கிறேன். கரெக்டாக 2 0 இருக்கிற நம்ம இது பெருக்கணும், 2 0னா 100. ஓகே, புரியுதுங்களா? புரியுதா இல்லைங்களா? அப்போ பாருங்கள், மேபி இந்த மாடல் உங்களுக்கு புரியலனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம 109 கணக்கு LCM HCF நடத்திருக்கோம். இந்த டைப்பில் கிட்டத்தட்ட 3 3 6 கணக்கு நடத்திருக்கேன், அதை பார்த்தா தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. சரிங்களா, இப்போ பாருங்கள் 9.6ன்னு எழுதிக்கிறேன், இதாக கூட மேலேயும் 100 பெருக்கணும், கீழேயும் 100 பெருக்கணும். சரியா, கம்மா. அடுத்தது 0.12 இருக்குது, மேலேயும் 100 பெருக்கணும், கீழேயும் 100 பெருக்கணும், அவ்வளோதான். கீழே 100 போட்டுக்கணும், இவ்வளோதான். ஓகே, ரொம்ப ஈஸி தான், கஷ்டம் கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ ஒன்றும் இல்லைங்க, இது மாதிரி கணக்கு வந்துச்சுன்னா அது பாருங்களேன், ஒரு 0 கேன்சல் பண்ணால் புள்ளி முன்னோக்கி ஃபார்வேர்டில் போகும். இப்போ 6ன்னு மாறிடும், 6 கூட 10 பேருக்குன்னா 60, அப்போ மேலே 60 கீழே 100, அவ்வளோதான். கம்மா போட்டுங்க. பாருங்கள் 3 நம்பராக மாறிடுச்சா, அதுக்காக தான். அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு 0 கேன்சல் பண்ணால் இந்த புள்ளி இருக்குல்ல, ஒரு ஸ்தானம் தள்ளிப்படி போயிடும், அப்போ 96ன்னு மாறும். 96 கூட ஒரு 0 போட்டால் 960, அப்போ இங்கே 960 கீழே 100ன்னு வந்துடும். சரிங்களா, கமா. அடுத்தது இங்கே பாருங்களேன், ஒரு 0 கேன்சல் பண்ணால் புள்ளி முன்னோக்கி போகும், அப்போ 0 புள்ளி இங்கே பாருங்கள் 0 புள்ளி இல்லை 0 1.2ன்னு மாறும். இன்னொரு 0 கேன்சல் பண்ணால் புள்ளி இப்படி போயிடும், அப்போ 12ன்னு வருங்க. அப்போ மேலே 12 கீழே 100, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நமக்கு பின்னமாக மாறிடுச்சு, அந்த புள்ளி வச்ச நம்பரை நீக்கியாச்சு, முழு நம்பராக கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பின்னத்தில் இருக்குது. எப்படி நம்ம போன கணக்கு பார்த்தோம் பேர், இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்துட்டு LCMஓ HCFஓ கேட்பாங்கன்னு சொன்னால், இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், புள்ளி வச்ச நம்பர் இருந்துச்சு, தசம பின்னத்தில் இருந்துச்சு, பின்னமாக மாற்றிட்டேன். ஓகே, இப்போ கிளியராக புரிஞ்சிருச்சா? இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, இங்கே பாருங்கள், மீ போமானா LCM.
சரியா? எல்சிஎம் மேபி எனக்கு இங்கே எல்சிஎம் ஹெச்சிஎஃப் புரியலனா அப்படியே தலை மேலே இங்கிலீஷில் இருக்கும், அங்கே பாருங்கள் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னு எழுதி வச்சுருப்பாங்க. சரிங்களா? சரி, இப்போ எல்சிஎம்னா இது பாருங்க, இப்போ கேள்வி எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம்னா மேலே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிற நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், இதுதான் ஃபார்முலா. இதே ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ என்னன்னா இந்த பாருங்க இங்கே எழுதுறேன், எல்சிஎம் மேலே இருக்கிற நம்பருக்கு கண்டுபிடிக்கணும், கீழே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிற நம்பருக்கு. ஓகே, அப்போ பாருங்க 60 960 12 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஸோ இங்கே ஒரு டான வகுத்தல் போட்டுறேன். என்னென்ன நம்பர் இருக்குது பார்க்கலாம். மறுபடியும் 60, ஓகே 60 960 12. சரிங்களா? இந்த 3 நம்பருக்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். பெரிய நம்பராக இருக்குது, ரொம்ப பயப்படாதீங்க, நான் ரொம்ப சிம்பிளாக தான் போடுறேன். இப்போ என்னென்னா, அதாவது எல்சிஎம்முக்கான ரூல் என்னென்னா, டானவகத்தில் எத்தனை நம்பர்னா இருக்கட்டும், அது எல்லா நம்பரும் ஒரு வாய்ப்பாடில் வந்தால் பிரச்சனை இல்லை. மேபி வரலன்னா மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும். 60 960 12 எல்லாமே 3 வாய்ப்பாடில் வரும். கரெக்டாக? அப்போ நான் 3 வாய்ப்பாடு யூஸ் பண்ணுறேன். எந்த வாய்ப்பாடோ அது இங்கே எழுதிக்கணும். எழுதிட்டுனா இப்போ 1 3 3 ஈர் 3 6 20 3 60. கரெக்டாக? ஜஸ்ட்டு அடுத்து இங்கே பாருங்கள், அப்படி இங்கே அடிக்கலாம். 3 3 9 ஈர் 3 6 320. அவ்வளோதான். நான் 3 12. அவ்வளோதாங்க. இப்போது 20 320 அதுக்கப்புறம் 4ன்னு வருதா? இப்போ நம்ம 3 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்து ஒரு ஸ்டெப் இறங்கும். ஆனால் 3மே 2ஆம் வாய்ப்பாடில் வரும். ஸோ நம்ம இப்போ 2ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டால் 1 2 2 10 வருமா? 32 பாதி 16 160 வருமா? 4 பாதி 2. அவ்வளோதாங்க, அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் 10 160 2ன்னு கிடச்சிருக்கு. இந்த 3 நம்பருமே 2ஆம் வாய்ப்பாடில் வரும். ஸோ அப்போ நான் 2ஆம் வாய்ப்பாடை எழுதிக்கிறேன் சிம்பிளாக. அப்போ 10ல் பாதி 5 160ல் பாதி 80 14 பாதி 8 ஒரு 0 போட்டேன், 2ல் பாதி 1. அவ்வளோதான் சிம்பிள். கிளியராக புரியுதா இது வரைக்கும்? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2ஆம் வாய்ப்பாடில் போட்டுனா இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு டானவகத்தல் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள் 5 80 4ன்னு இருக்குது. சாரி 5 80 1ன்னு இருக்குது. இதில் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும். அப்படி பார்த்தா இது வந்து பாருங்களேன் 5ஆம் வாய்ப்பாடில் வருமா? எஸ், 5ஆம் வாய்ப்பாடில் வரும். 2 5 80 இங்கே 5 1 5 5 அப்படியே 5ன்னு போட்டுக்கலாம். 1 5 5 80 எதில் வருது பாருங்கள். முதல்ல இப்படி அடிச்சிடலாம். 1 5 5 8ல் 5 போச்சுன்னா மீதி 3 இருக்கும், பக்கத்தில் போடுங்க. 6 5 30 16 வருமா? இங்கே 1. அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? கரெக்ட். இப்போ அடுத்தது போடலாமா? சரி, அடுத்தது இப்போது அவ்வளோதான். இது வந்து பார்த்தா இப்போ இருக்கிற நம்பர், ஏன்னா இங்கே 16 மட்டும் தான் வந்துருச்சு. அப்போது இது எல்சிஎம் கண்டுபிடிச்சலாம். பெரிய ஸ்டெப்லாம் இல்லைங்க, குழந்தைக்கு சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் என்னென்ன நம்பர்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம், வாய்ப்பாடுகள், அதை முதல்ல பெருக்கணும். அப்படி பார்த்தா 3 × 2 × 2 × 5 அதுக்கப்புறம் மீதி என்ன இருக்கோ அதையும் பெருக்கணும். 1லாம் விட்டுருங்க, 16 அப்படியே பெருக்கலாம். அவ்வளோதான். சரிங்களா? கரெக்டாக புரிஞ்சிருச்சிங்களா? சரி, இப்போ பெருகுவோம். ரொம்ப கஷ்டம் கிடையாது, அப்படியே பெருங்க. 1 3 3 2 3 6 1 6 6 26 12 12 5 எவ்வளோ வரும்? 12 5 60 60 கூட 16 பெருகணுங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிள். 16 கூட வந்து நம்ம என்ன பண்ணலாம், 16 கூட ஜஸ்ட்டு 60 பெருகிடுவோம். 16 கூட 60 பெருகினா எவ்வளோ வருது பாருங்கள், நமக்கு 960. கரெக்டாக 960ன்னு வரும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ நான் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டேன். கொஞ்சம் பெருசு தான். அடுத்தது ஹெச்சிஎஃப் பாரு, கீழகத்துக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி எல்லா நம்பரும் சேமாக இருந்தால் நீங்கள் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க வேண்டியதே இல்லை. 100 தான் அதுக்கு ஆன்சர். இது நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. இதை நான் சொல்லியிருப்பேன். எல்லா நம்பருக்கும் வந்து காமனாக இப்போ அது பாருங்களேன், அது ஒன்று டானவகத்தில் கூட போட்டு காமிக்கிறேன். ஒரு டானவகத்தில் போட்டு 100 100 100 கரெக்டாக 3 100 வந்திருக்கு. இது ஹெச்சிஎஃப் கண்டுபிடின்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லா நம்பரும் சேமாக இருந்தால் அதுக்கு ஆன்சர் 100ங்க. அவ்வளோதான். அதாவது என்ன நம்பருக்கோ அதான். இப்போ 5 5 5 3மே 5ன்னு இருக்குன்னா அப்போ ஹெச்சிஎஃப் 5ன்னு அர்த்தம். எல்லாமே 20 20 20 3 நம்பருமே 20 20ன்னு இருந்தால் நமக்கு அது ஒர்க் அவுட்டே பண்ண வேணாம். 3 நம்பரும் சேம் நம்பராக இருந்தால் அந்த நம்பர் தான் ஹெச்சிஎஃப். அப்போ 100. அப்போ பாருங்கள், இப்போ நான் இதுக்கு என்ன ஃபார்முலா, எல்சிஎம் கேட்டாங்க இல்லையா? எல்சிஎம் கேட்டால் மேலே நான் எல்சிஎம் கண்டுபிடிப்பேன், கீழே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்பேன். கரெக்டாக இதான ரூலு? அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே என்ன நம்பர் வந்துருச்சு? 960. கீழே என்ன வந்துருச்சு? 100. இப்போ அடிங்க. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். இங்கே 0 ஒரு 0 கேன்சல் பண்ணால் இங்கே அடிக்க முடியாது. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம் இங்கே.
அப்போ 9.6 அவ்வளோதாங்க. போய் பாருங்கள் 9.6 அட்டகாசமாக வந்திருக்கும். 9.6 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ரொம்ப சிம்பிள், கிளியராக புரியுதுங்களா? பயப்படவே தேவையில்லை, ரொம்ப ரொம்ப எளிமையானது. சரிங்களா, புரியுதுங்களா? சரி, அடுத்த கணக்கு போகலாம். அடுத்தது இருங்க, இதெல்லாம் ஆயிடுச்சிடலாமா? இது அடுத்தது கணக்கு, இதுக்கு 13வது கணக்கு வந்துடும். சரிங்களா, கிளியராக புரியுதுங்களா? புரியலனா கேளுங்க. மேபி இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கிட்டத்தட்ட இந்த மாடலில் நான் 6 கணக்கு நான் திருப்பேன். எல்சிஎம்ல ஒரு 3, ஹெச்சிஎஃப்ல 3ன்னு, அதை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா, 13வது கொஸ்டின் பாருங்கள். m is equal to 2/5 × 3/7 × 5/10 மற்றும் n is equal to 2/7 × 3/8 × 7/12 எனில் m மற்றும் n இன் மீ வா HCF காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, மீ வான்னா HCF தானே, ரைட்டு. வாங்க போடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாதிரி இதுவில் கொடுத்துட்டா முதல்ல எழுதிங்க. இது எம் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். m என்னன்னா 2/5 × 3/7 × 5/10. சரிங்களா, 5/10. அடுத்தது என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2/7 × 3/8 × 7/12 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, சரி இப்போ இருங்க, இதெல்லாம் போன கணக்கு அழிச்சிட்றேன். இது போன கணக்கு போட்டது. சரிங்களா, அடுத்தது எல்லாம் இருக்குதா, இங்கே இருக்குது. இருங்க, எல்லாத்தையும் அழிச்சு விட்ருவோம். அழிச்சாச்சு. இப்போ என்னென்னா இதுக்கு ஒரு கோடு போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ என்ன கேள்வி, LCM. சரிங்களா, LCM இல்லை HCF, சாரி HCF தானே. பாருங்கள், மீ போ வா HCF. ஓகேங்களா, ஸோ HCF கேட்டிருக்காங்க. HCFனா ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா ரூலு, எத்தனை வரிசை இருக்குது? நான் போன கிளாஸ்லோட சொல்லியிருப்பேன். இது 2 ரோ இருக்குது, 2 வரிசை. 2 வரிசையிலுமே பவர்லாம் விட்டுருங்க. ஓகேவா, 2 இப்போ இங்கேயும் 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 2 இடத்துலையுமே 2 இருந்தால் 2 வெளியே வரும், பெருக்கல் போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 2 இடத்துலையுமே 3 இருந்தால் 3 வெளியே வரும், பெருக்கல் போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இல்லை. இங்கே 7 இருக்குது, மேலே 7 இல்லை. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு எழுத்து இல்லைன்னா அப்போ அந்த ஃபங்க்ஷனே விட்டுணும், அதுக்கு அந்த எழுத்தே வெளியே வராது. ஓகேவா, அப்போ வெளியே வந்தது 2, 3 தான். சரிங்களா, ஸோ அப்போ இந்த இடத்துல நான் அந்த பெருக்கலை கேன்சல் பண்ணி 2, 3. இப்போ நான் பவர் செலக்ட் பண்ணோம். கேட்டது HCF. அப்போ ஹெச்னா ஹைனா லோ பவரை செலக்ட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல 2/5 இருக்குது, 2/7 இருக்குது. ஹெச்னா ஹை, லோ பவர் செலக்ட் பண்ணணும். அப்படியே ஆப்போசிட். லோ பவர்னா 5ஆ 7ஆ சின்ன நம்பர், பவரில் எது சின்ன நம்பர், 5ஆ 7ஆ 5 தான். அப்போ 5 வெளியே வந்துடும். அடுத்தது இங்கே பாருங்கள், இப்போ 3க்கு பவர் நம்ம செலக்ட் பண்ணோம். HCFனா ஹை, ஹெச்னா ஹை, லோ பவர் செலக்ட் பண்ணணும். சரிங்களா, ஏன் இந்த எழுத்து ஞாபகம் வச்சிங்கன்னா அப்போ தான், ஏன்னா லோ பவர் ஹை பவரான்னு கன்ஃபியூஷன் வரும். அதுக்காக தான் HCF கேட்குறாங்களா, ஹெச்னா ஹை, லோ பவர் செலக்ட் பண்ணணும். லோ பவர்னா 7 சின்ன நம்பரா 8 சின்ன நம்பரான்னு கேட்டால் 7 தான் சின்ன நம்பர். அப்போ 7 இங்கே வந்துடும். அவ்வளோதாங்க. அப்போது 2/5 3/7 போய் பாருங்கள். பர்ஃபெக்டாக ஆப்ஷன் டி தான் சரியான அப்படி. கிளியராக புரியுதுங்களா? இப்போ இன்கேஸ் இதில் இப்போ புரியுதுங்களா, இது புரிஞ்சிடுச்சா? இப்போ இதே கேள்வியில் HCF பதிலாக LCM கேட்குறாங்க. நான் அதையும் இங்கே சொல்லிடுறேன். LCM கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, LCMக்கான ரூலு, அதாவது இப்போ 2 வரிசை இருக்கா, 2 வரிசையிலையுமே பவரை விட்டுருங்க. பவர் இல்லைன்னு ஞாபகம் வச்சுங்க, பவர் இல்லை. ஓகேவா, ஸோ பவர் இல்லை அப்படின்னு நம்ம வச்சுங்க. அப்போ இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் 1 டைம் எழுதணும். இப்போ எழுத்தாக இருந்தால் இருக்கிற எழுத்து எல்லாத்தையும் 1 டைம் எழுதணும். இப்போ 2 இடத்துல இருக்குது, ஒரு முறை எழுதிங்க. நான் இப்போ HCF முடிச்சுட்டேன், LCM சொல்கிறேன். சரிங்களா, அடுத்தது 3 2 முறை இருக்குது, ஒரு முறை எழுதிக்கங்க 3. ஓகே, நெக்ஸ்ட்டு 5 ஒரு முறை தான் இருக்குது. ஓகே, 5 ஒரு முறை எழுதிங்க. 7 ஒரு முறை தான் இருக்குது, அப்படியே எழுதிங்க. அவ்வளோதான். இப்போ பவரை செலக்ட் பண்ணோம். இப்போ கேள்வி LCM கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் Lன்னா லோ, ஹை பவர் செலக்ட் பண்ணணும். அப்போ 2 இடத்துல இருக்குது. இதில் பவர் வந்து ஒரு இடத்துல 5 இருக்குது, ஒரு இடத்துல 7 இருக்குது. எது பெரிய நம்பரு? 7. அப்போ 7 தான் வெளியே வரும். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு 3 2 இடத்துல இருக்குது. Lன்னா லோ, ஹை பவர் செலக்ட் பண்ணணும். LCM தானே கேட்டாங்க, நம்ம LCM ஒர்க் அவுட் பண்ணுறோம். அப்போ Lன்னா லோ, ஹை பவர் செலக்ட் பண்ணணும். ஹை பவர்னா 7 8. எது ஹை பவர்? 7ஆ 8ஆ பெருசு? 8 தான். அப்போ 8 வெளியே வரும்.
ஓகேங்களா. அடுத்தது 5 ஒரே இடத்துல தான் இருக்குது. அப்போ 5/10 அது மட்டும் வந்துடும். 5/10ன்னு சரிங்களா. பை இல்லை பவரில் 5 × 10. அடுத்தது 7 ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ 7/12ன்னு வந்துடுங்க. இவ்வளோ தான். அப்போ 2^7 × 3^8 × 10 5^10 × 7^12 இதுதான் எல்சிஎம். ஓகேவா. எல்சிஎம் கேட்டாங்கன்னா இப்படி போடுங்க, HCF கேட்டால் இப்படி போடுங்க. ஒருவேளை கொடுத்துருங்கன்னா ஆப்ஷனில் இல்லை, ஏன்னா அவங்க HCF தான் கேட்டிருக்காங்க. கிளியராக புரியுதுங்களா. ஒரே கணக்கில் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், குழப்பிக்காதீங்க. அடுத்தது இது கொஞ்சம் வித்தியாசமான சம் தான், ஆனால் நம்ம டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் வாங்க. அதாவது இருங்க இதெல்லாம் அழிச்சிட்றேன், அப்படியே நான் செஞ்சிடலாம். இப்போ என்னன்னா இது பாருங்களேன், A = 2^2 × 3^3, B = 3^2 × 5^3, C = 5^2 × 2^3 எனில் மீ போ வா. அதாவது இங்கே பாருங்க, முதல் வந்து மீபேவா A^2க்கும் B^3க்கும் மீபேவா HCF கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் HCF கண்டுபிடிங்க B^2 C^3க்கு ப்ளஸ் மறுபடியும் HCF கண்டுபிடிங்க C^3 A^3 இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சொல்லுங்க அப்படின்னு இங்கே கொடுத்துட்டாங்க ஆப்ஷனில். சரிங்களா. ஒன்றுமே புரியலையே. இதை பாருங்க தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதை பார்த்துப்போம். A^2 A², A^2 B^3 இதை முதல்ல HCF கண்டுபிடிக்கணுமாங்க. நமக்கு இங்கே A^2 B^3 ஒன்று கிடையாது. ஆனால் எனக்கு என்னென்னா இங்கே ஏவோட வேல்யூ மட்டும் தெரியும், அதை நான் எழுதிக்க போகிறேன். ஏவோட வேல்யூ என்ன, 2^2 3^3. இங்கே பாருங்கள், ஏவோட வேல்யூ 2^2 ப்ளஸ் தானே, இருங்க ப்ளஸ் தானே, இல்லை பெருக்கல் ஓகே சாரி பெருக்கல். அடுத்தது 3^3 சரிங்களா, 3^3 ஓகேவா. இது ஏ, ஆனால் கொஷினில் A² கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ என்னென்னா இந்த பவரில் 2 இருக்குல்ல, இது அந்த பவராக கூட டைரெக்டாக பிரிக்கலாங்க. பவருக்கு மேலே பவர் போட்டால் அந்த பவரை பிரிக்கலாம். இது வந்து அடுக்கு குறியீடு இதில் வரும் பாருங்க, அந்த மாதிரி பவரை மட்டும் பிரிக்கலாம். அப்படி பெருக்கினா இங்கே எழுதலாமா, 2 2 4 அப்போ 2^4 × 1 3 3 2 3 6 அப்போ 3^6 இதுதான் A². அவ்வளோதான். A² மதிப்பு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது B³ கண்டுபிடிப்போம். முதல்ல B எழுதிக்கலாம். புரியுதா, சொல்கிறது புரியுதுங்களா. B என்னது, 3^2 3^2 × அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 5^3 சரி 5^3 ஓகேவா. இப்போது இது B³ அப்போ மேலே 3 போட்டுக்கணும். ஓகேங்களா. B^3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா இதுக்கான மீனிங் என்னென்னா, அப்படியே நீங்கள் பவரை பிரிக்கலாம். பவரை அப்போ 1 3 3 2 3 6 இங்கே எழுதுகிறோம் பாருங்க, 1 3 3 2 3 6 அப்போ 3^6 × 3 3 9 5^9 அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு தான் நீங்கள் HCF கண்டுபிடிக்கணும். புரியுதா, தெளிவாக புரியுதுங்களா. இதை செய்ய சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். இப்போ 2 இது கிடச்சிச்சா, புரியுதுங்களா. A² B³ தான் HCF கண்டுபிடிக்கணும். A² நான் கண்டுபிடிச்சிட்டேன், 2^4 × 3^6 B³ வந்து 3^6 5^9 கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே பாருங்களேன், HCFக்கு என்ன சொன்னேன், அதாவது எழுத்துக்கள். இப்போ இங்கே 2 ரோ, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இல்லை. 2 இடத்துலையுமே 2 இருந்தால் தான் வெளியே வரும், இல்லைனா வெளியே வராது. இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்கா, அப்போ 3 வெளியே வரும். இங்கே 5 இருக்குது, மேலே 5 இல்லை, அப்போ வெளியே வராது. அவ்வளோதான். இப்போது கேள்வி HCF. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 3^6 இதுவும் 3^6 அப்போ அப்படியே சேமாக இருந்தால் அந்த 6 வெளியே வந்துடும். மேபி ஒன்று சின்ன நம்பர் ஒரு பெரிய நம்பராக இருந்தால் HCFனா ஹெச்னா ஹை லோ பவர் செலக்ட் பண்ணோம். ஆனால் எல்லாமே 3^6ன்றதால 3^6 அப்படியே வந்துடும். ஓகே, இப்போ புரியுதுங்களா, சரியாக புரியுதுங்களா. ஒன்று நான் கண்டுபிடிச்சிட்டேங்க 3^6ன்னு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இதுக்கு மீபோவா B² C³ நம்ம இங்கே எழுதுவோம். B² C³ கண்டுபிடிக்கணும். நம்ம இதை கண்டுபிடிச்சி இதுக்கு HCF எடுக்கணும். இப்போ எனக்கு B தெரியும். B என்னது, இப்போ இங்கே இது எழுதுகிறேன் பாருங்கள். B வந்து 3^2 × 5^3 இதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். இதான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு C எனக்கு தெரியும், 5^2 2^3 இங்கே பாருங்கள் 5^2 அடுத்ததுன்னா 5^2 2^3 சரிங்களா, 2^3 இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், மேலே கியூப் போட்டுக்கணும். அவ்வளோதான். புரியுதுங்களா. B வந்து இது ஸ்கொயர்ன்றதால இங்கே ஸ்கொயர் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். சரிங்களா. இப்போ அப்படியே பவரால் பெருக்கலாம். சரிங்களா. பவரால் பெருக்குன்னா என்ன பண்ணலாம், அது பாருங்கள், முதல்ல இந்த 2 இங்கே பெருங்க, 1 2 2 4 வருமா, அப்போ 3^4 அப்படின்னு வந்துடும். கரெக்டாக.
அப்புறம் இந்த ரெண்டு இந்த மூணாவோட பெருங்க இன்ட்டு 5 போட்டு 1 3 3 2 3 6 அவ்வளோதாங்க. இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் இதை பெருக்கலாமா? இதுக்கு இது என்னென்னா இங்கே பாருங்கள், இந்த 3 எடுத்துமே ரெண்டாவோட பெருங்க 5 போட்டு 1 3 3 2 3 6 இன்ட்டு இந்த 3 இதோட பெருங்க 3 3 9 அவ்வளோதாங்க. இப்போ தெளிவாக புரிஞ்சிச்சா? இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? HCFனா என்ன சொன்னேன்? மேலேயும் கீழே 2 ரோ இருக்கா, 2 ரோலையுமே முதல் 3 இருக்கணும். இல்லை 5 2 இடத்துல இருக்கா, இருக்குது. பவர் வந்து சேமாக இருக்கா, அப்போ அப்படியே எழுதிக்கலாம். 2 கீழே தான் இருக்குது, மேலே இல்லை, அப்போ விட்டுருங்க. அப்போ 5 அடுக்கு 6 அவ்வளோதாங்க. தெளிவாக புரியுதுங்களா? ரைட்டு. ஃபைனலி இதை எடுத்துடுறேன். இதை எடுத்துகிட்டு இன்னொன்று, இது கொஞ்சம் பெரிய ஸ்டெப் மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி தான். கொஞ்சம் வடவலன்னு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அடுத்தது ஃபைனலாக இதை கண்டுபிடிக்க போகிறேன். சீன் அடுக்கு 2 ஏன் அடுக்கு 3. இது பாருங்கள், சீன் அடுக்கு 2 ஏன் அடுக்கு 3. ஓகேவா? எனக்கு இந்த சி தெரியும். சி என்னது? 5 அடுக்கு 2. இது பாருங்கள், 5 அடுக்கு 2 இன்ட்டு 3 2 2 அடுக்கு 3. ஓகேங்களா? 2 அடுக்கு 3 இதுக்கு ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏ எனக்கு தெரியும் என்னன்னு கொடுத்துருக்காங்க. 2 அடுக்கு 2 3 அடுக்கு 3. சரிங்களா? 2 அடுக்கு 2 இன்ட்டு 3 அடுக்கு 2 இதுக்கு கியூப் பண்ணும். அவ்வளோதாங்க. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிடுச்சா? இப்போ என்ன பண்ண, இந்த பவர் இதாக கூட பிரிக்கணுமா? அப்போ 2 2 4 5 அடுக்கு 4 இன்ட்டு 1 3 3 2 3 6 2 அடுக்கு 6. ஓகேவா? அடுத்து இந்த 3 இதோட பெருக்கணும். 2 அடுக்கு 1 3 3 2 3 6 இன்ட்டு 1 3 3 அடுக்கு 1 3 3 2 3 6 அவ்வளோதாங்க. அம்புடுதாங்க. இப்போ இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். HCFன்னு என்ன? இப்போ மேலே 5 இருக்குன்னா கீழே 5 இருக்கணும். இல்லை, அப்போ விட்ருங்க. மேலே 2 இருக்குன்னா கீழே 2 இருக்குன்னா இருக்குது. பவர் சேமாக இருக்கிறதுல அப்படியே எழுதிக்கிறேன். 3 கீழே இருக்குது, மேலே இல்லை. அப்போ அவ்வளோதாங்க. இத்தோட முடிஞ்சிருச்சு. அப்போது அங்கே பாருங்கள், ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டுக்கு வந்து 3 அடுக்கு 6ன்னு வந்துச்சா? அந்த பாருங்கள், 3 அடுக்கு 6 ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 5 அடுக்கு 6ன்னு வந்துச்சா? இங்கே பாருங்கள், 5 அடுக்கு 6 ப்ளஸ்ஸு. ஃபைனலாக 2 அடுக்கு 6. இப்போ இதை ப்ளஸ்ஸில் போடுறதால, அதாவது இங்கே பாருங்களேன், 1 + 2 + 3 இல்லைனா 3 + 1 + 2 இது எல்லாமே ஆன்சர் ஒன்று தான். ப்ளஸ்ஸில் நம்பர் பொசிஷனை மாற்றினா தப்பு கிடையாது. சரிங்களா? ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? வாங்க சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்களா? 3த்துமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 அடுக்கு 6 + 5 அடுக்கு 6 + 2 அடுக்கு 6ன்னு கொடுத்துருக்காங்களா? இது அப்படியே வாங்க, எங்கள் ஆப்ஷன் போய் பார்ப்போம். இது பாருங்களேன், 3 அடுக்கு 6ங்க இருக்குது, 2 அடுக்கு 6. ஆனால் நமக்கு என்ன வந்திருக்கு? 2 அடுக்கு 6 இல்லை, 5 அடுக்கு 6 வந்திருக்கு, 2 அடுக்கு 6. இதில் வந்து அப்படி இல்லை. சரிங்களா? சரி, ஓகே, இது அப்படியே விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு பாருங்களா, 3 அடுக்கு 9 இல்லை, நமக்கு 3 அடுக்கு 9 ஸ்டார்டிங் இல்லை. அடுத்தது ஆப்ஷன் சி 2 அடுக்கு 2 இருக்குது, கிடையாது. நம்ம 3 அடுக்கு 6 தான் வந்திருக்கு. ஆப்ஷன் டி பாருங்கள், 5 அடுக்கு 3 ப்ளஸ் 3 அடுக்கு 6 ப்ளஸ் 2 அடுக்கு 9. இல்லை, பொசிஷன் மாற்றிருக்காங்களோ? இது பாருங்களேன், பொசிஷன் மாற்றிருக்காங்களோ நமக்கு. இது இங்கே பாருங்கள், 3 அடுக்கு 6. ஓகே, இங்கே பாருங்கள், 3 அடுக்கு 6 வந்து இங்கே இருக்குது, கரெக்டு. அடுத்தது 2 அடுக்கு 6ஆ? இங்கே பாருங்கள், 5 அடுக்கு 6 வருது. இங்கே 5 அடுக்கு 6. ஓகே, இதான் 5 அடுக்கு 6 இருக்குது. இல்லை, இந்த இடத்த மட்டும் மாற்றிருக்காங்க பொசிஷன். ஓகேவா? இதே மற்றதெல்லாம் அந்த மாதிரி இல்லை. ஓகேங்களா? ஆனால் இந்த கொஷின் நான் வந்து ஒரிஜினல் கொஷின் தான் நான் உங்களுக்கு குரூப்பில் அனுப்புகிறேன். இதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஆக்சுவலி என்ன கேட்டால் இந்த இடம் வந்து ஒரு மேபி கொஷின் உங்கள் தப்பாக கூட கொடுத்துருக்கலாம். இதுதான் சரியான விடை. சரிங்களா? ஸோ அவங்க மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பொசிஷன் இல்லவே இல்லை. இது ஒரிஜினல் கேள்வி தான். மேபி இந்த மாதிரி ட்விஸ்ட் வச்சு கேட்பாங்க. நீங்கள் கரெக்டாக போட்டு ஷேடோ பண்ணுங்கள். ஒரு வேளை தவறாக கொடுத்துருந்தா ரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க, அந்த மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அட்டன் பண்ணியிருந்தவங்க கொடுத்துருவாங்க. சரிங்களா? கண்டிப்பாக புரியுன்னு நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த LCM HCF மொத்தமாக ஃபுல் டெஸ்ட்டு 3 பார்ட்டாக நடத்தி முடிச்சிட்டேன். அடுத்த வாரத்தில் அடுத்த தலைப்பில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.